ஹாய் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் போய்ட்டு வந்தேன் இல்லையா, அது காய்ங்க தான் இது. நான் வந்து எதுவும் எடுத்து வைக்கல, வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சேன். மற்ற காயெல்லாம் வெளியே தான் வச்சேன். ஏன்னா ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணுன்னு. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க இருக்கும் போது நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜை எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ அவங்க இல்லாதொட்டு எனக்கு ஒரு ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஒரு 2 மாதம். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதையும் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுக்காமல் ஒரு ஒரு பார்ட்டாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு செட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் பிரித்து வைக்கணும். நான் வந்து விம் லிக்விடை வந்து தண்ணியில் கலந்துட்டு அதை வச்சு மட்டும்தான் துடைப்பேன். கொஞ்சம் லெமனையும் ஆட் பண்ணிப்பேன் அதில். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இதில் போட மாட்டேன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நான் இந்த பாக்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருகி போட்டு வச்சுருப்பேன். ஒன்று சாக்லேட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமும் இந்த பப்படம், இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுடுவேன். இதுக்கு ஒரு பேஸ்கெட் போட்டு அதில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். டோர்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டுறதுனால கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்து பண்ணலை. இது உள்ளேருந்து மட்டும்தான் இதை எடுத்து பண்ணேன். இது பார்த்திங்கன்னா செல்லிலாம் வந்து நான் 2 டைப் ஆஃப் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இந்த வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியோ ஒரு 10 நாளைக்கு மேலே வரும். ஸோ மார்க்கெட்டுக்கு அடிக்கடி போக முடியாது அப்படின்றதுனால நான் இப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் வெயிட் போட்டாங்க. அதனால் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வாட்டி நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் கொஞ்சம் எடுத்து சமைச்சிக்கலாம். அடிக்கடிக்கு வந்து பக்கத்தில் கடைக்கு ஓட வேண்டாம் இல்லையா, அதனால் வந்து இப்படி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். வெஜிடபிள் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதை வாங்கி அதை பாக்ஸில் போட்டு அதை கொஞ்சம் 5 நாளைக்கு பாதுகாக்கிறது தான் பெருசே டாஸ்க்குன்னு சொல்லணும். நான் வந்து லெமன் வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சேன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 20 நாளைக்காவது கிடாது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே லெமன் மட்டும் இந்த பாட்டிலில் போடுறேன். மற்ற கேரட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜூஸுக்காக தேவைப்படும். அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவேன். என் சின்ன பையன் வந்து இந்த கேரட் ஜூஸ் தான் போட்டு குடிப்பான். அதனால் அவனுக்காக மட்டுமே அதை அதிகமாக வாங்கிட்டு வந்துடுறேன். கருவாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நல்லா ஏர்லாக்கோடு போட்டு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் கருவாடு இருக்கிறதுனால மற்ற பொருளில் ஸ்மெல் வருமானு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரவே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இதில் நான் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணுறது
வெங்காயமும் பூண்டும் தாங்க. ஏன்னா எனக்கு வெங்காயம்லாம் வந்து பெருசாக ரவுண்டாக இருக்கணும். அதனால் எனக்கு அங்கே மார்க்கெட் போனால் தான் நம்மள பார்த்து எடுக்க விடுவாங்க. அதனால் அங்கே போயிடுவேன். அதேமாரி சின்ன வெங்காயம் இது இன்னொன்று பூண்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேனா ஒரே வெரைட்டியில் தான் கிடைக்கும். மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு 2, 3 வெரைட்டி கிடைக்கும். அதில் எது நமக்கு வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதனாலவே நான் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன் நான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரி எனக்கு வரும். வெங்காயம் மட்டும் 15 நாள் 20 நாள் வரும். பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலேயே தாண்டும். ஏன்னா நான் அதிகமாக பூண்டு சேர்த்துப்பேன் சமையலில். கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதான் வந்து ஃப்ரிட்ஜை எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுன்னு எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா இது ஃபுல் பெரிய ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால ஃபோக்கஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தேங்க்யூ.